பிரஜனுக்கு யார்கிட்ட எப்படி பேசணும்னு அவருக்கு தெரியும். ஓகேங்களா? என்கிட்ட நடந்ததை நான் சொல்றேன். இப்போ திவ்யாவோட சிச்சுவேஷன் அந்த சீக்ரெட் டாஸ்க்குன்னு அது வெளில வந்துச்சா இல்லையான்னு தெரியல. சீக்ரெட் டாஸ்க் பிக் பாஸ் குடுத்ததுன்னு அவ சொன்னா. அது என்ன கன்வின்ஸ் பண்ணி அத ஒண்ணு வெளியில ஒரு மாரி கத்த வச்சா. கத்த வச்சு அங்க கானா வினோத்க்கும் எனக்கு ஒரு பிரச்சனை இருந்தா, நான் அங்க வந்துட்டு எக்ஸிட் ஆகி போயிட்டு கானாக்கும் கெமிக்கும் தானே பிரச்சனைன்ட்டு ஒண்ணு உடைச்சுட்டா. அது வெளியில எனக்கு அவட்ட பேசணும்னு இருந்தது. அவ என்கிட்ட பேச வரவே இல்ல. ஓகே. கடைசி வரைக்கும். ஆனா பிரஜன் அவளுக்கு பதிலா வந்து பேசுறான். ம். எனக்கு வந்துட்டு ஏன் பிரஜன் பேசுறீங்க? எனக்கு அவகிட்ட பேசினா நான் ஃபுல்லா அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசினேன். இப்ப இந்த சீக்ரெட் டாஸ்க் வார்த்தை மட்டும் தான் தப்பான்ற மாரி பேசினாங்க. அப்ப எனக்கு புரிஞ்சுச்சு. ஓ! இப்போ வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணா நீங்க முழுசா இறங்கி எப்படி வேணா பேசி சப்போர்ட் பண்ணுவீங்க. அண்ட் நெறைய இடத்துல நான் அவர் பார்க்கறது நான் பார்த்துருக்கேன். இப்போ வந்துட்டு சாண்ட்ரா அந்த சீக்ரெட் டாஸ்க் பண்ணாங்க இல்லையா? பண்ணப்போ வந்துட்டு எல்லாரும் பேசியிருந்தாங்க. நாங்களும் தான் அந்த ஹோட்டல்ல இருந்தோம். அந்த டீம்ல. அப்போ எங்களுக்கு காண்டாச்சு. ஏன்னா, அச்சி அச்சின்னு தும்முறது, ஒரு மாதிரி பண்றது எங்களுக்கு இரிட்டேட் ஆச்சு. மேனேஜர் வந்துட்டு அவள தூக்கிட்டு போய் வெளில போட்டுடலான்லாம் பிளான் பண்ணா யாரும் பண்ணல. ஏன்னா, எல்லாரும் என்னடா சிரிச்சு அந்த மாரி சொன்னாவது அவங்க காதுல கேட்டு ஏதோ பண்ணுவாங்கன்னு நெனச்சா, ஆனா யாரும் பண்ணல. அவங்க எங்கேருந்தோ இருந்த பிரஜன் வந்துட்டு, ஆ நீங்க இதுவரைக்கும் பண்ணதெல்லாம் ஓகே. ஆனா, அவங்க மேல ஒரு விரல் பட்டுதுன்னா, நான் பிக் பாஸ் கூட நான் பார்க்க மாட்டேன். இங்க வேற மாரி ஆயிடும். ம். லிட்டரலா த்ரெட்டன் பண்ணாரு. ம். எனக்கு வந்து அது அது அவசியமே கிடையாது. அது அந்த இடத்துல. அண்ட் இந்த மாரி இங்க பேசுறது நெறைய இடத்துல மூஞ்சிக்கு நேரா சொல்லல. வியானாவும், சுபிக்ஷா பத்தியும் மூஞ்சிக்கு பின்னாடி சொல்லியிருக்காங்க. எஃப்ஜே பத்தி மூஞ்சிக்கு பின்னாடி சொல்லியிருக்காங்க. அவ்ளோ தைரியமானவங்க இந்த ஸ்ட்ராங் வார்த்தைகள் முன்னாடி சொல்லியிருக்கலாம். ஏன் ஸ்ட்ராங்கான வார்த்தைகள் முன்னாடி சின்ன சின்ன வார்த்தைகள் மட்டும் நீங்க முன்னாடி சொல்றீங்க. இட்ஸ் நாட் ரைட். அண்ட் அதுக்கெல்லாம் மேல விஜய் சேதுபதி சார்ட்ட பேசின விதம் சுத்தமா பிடிக்கல.